ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஆனால் இது வந்து ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரிலாம் இல்லை. இது நார்மலாக உள்ள ஃபேக்ட் வந்து பேச போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். ஸோ இது எதுக்காகனா, ஆல்ரெடி நம்ம 2-3 அட்டம் கொடுத்துருப்போம். ஸோ 22, 24, 25. ஸோ சில பேர் இதுக்கு முன்னாடிலேருந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அவங்களால போஸ்டிங் வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ 24 வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கில் போயிருக்கலாம். 25 நம்பி படிச்சிருப்பீங்க. 25ல் குரூப் 4 வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணோம். நிறையா இது பண்ணோம். ஆனால் அது டிஎன்பிசி எதுவுமே கேட்கல. குரூப் 4 ரிசல்ட் விட்டாங்க தீபாவளிக்கு அப்புறம். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கும் அவங்க அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே 2026க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இது நவம்பர் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து டிசம்பர் வந்துடும். ஸோ டிசம்பர் முடிஞ்சிடும். 26லேருந்து படிக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டுலாம் இருக்காங்க. இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இங்கே நிறையா பேர் வந்து படித்தவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி வரும் காலங்களில் வெறும் ஸ்கூல் புக்கை நம்பி படித்தா மட்டுமே போதாது. ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூகுளில் படிக்கலாம். ஸோ எப்படினாலும் படிக்கலாம். ஸோ வீடியோ கிளாஸ் பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி படிங்க. ஆனால் ஒரு டாபிக் எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக் பார்த்தீங்கன்னா A to Z படித்து வச்சுருங்க. குரூப் 4 தானே, 10th ஸ்டாண்டர்ட் தகுதி தானே அப்படின்னு கேட்டால் குரூப் 4க்கு தான் இங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க குரூப் 4ல் இருக்கிற டஃப்னஸ் வந்து குரூப் 2க்கு இருக்க மாட்டேது. ஏன்னா குரூப் 4ல் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. இதே குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்களா கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் குரூப் 4 வந்து இங்கே ரொம்ப காம்படிஷன் கூட. ஸோ அதுக்காக தான் அதோட டஃப்னஸ் கூட்டிகிட்டே போகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸ் வந்து ஒன்ஸ் நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸே இங்கே நிறையா பேருக்கு படித்தோமான்னு தெளிவாக படித்தோமான்னு இல்லை. இங்கே எல்லாமே கொஞ்சம் பாதி பிடிச்சு அந்த மாதிரி படித்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யாருமே தெளிவாகலாம் படிக்கலை. ஸோ நீங்கள் படிக்கிறவங்க ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிச்சிருங்க. ஸோ அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஆத்தரோட புக்கு இந்த மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஸ்கூல் புக்கில் நிறையா டேட்டா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ எடிஷன் வந்து பார்த்துக்கோங்க. 2019 எடிஷனில் வந்து நல்லாயிருக்கும், நிறையா டேட்டா இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுங்கள், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா புக்கு கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. 2019 எடிஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோவிட் வந்தனால டேட்டா கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் சில சப்ஜெக்டில் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள புக்கு ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்திருக்கும். இப்போ 2025 பார்த்தீங்கன்னா புக்கோட உள்ளே இருக்கிற பாடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸோ கண்டென்ட் வந்து குறைச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் 2019 அதுக்கப்புறம் 2020 வந்த அந்த எடிஷன் புக்கை மட்டும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் படிச்சிருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட நியூ புக்கே நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது. யூபிஎஸ்சி லெவலுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா நான் யூபிஎஸ்சி NCERT புக்கும் படிச்சிருக்கேன். அங்கே எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதிலேருந்து நம்ம ஜிஎஸ்சியில் படித்த அந்த பசுபதி என்ற சிவன், அந்த மொகஞ்சதாரோட அந்த ஸ்டாச்சு கிடைச்சது, இந்த மாதிரி எல்லாமே அங்கேயும் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க. நமக்கு வந்து மொத்தமாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு டேமாக படிக்கிறனால கொஞ்சம் ஒரு புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்மளும் டேமாக தான் படிச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்களோட நம்ம தான் நிறையா படிக்கிறோம். நமக்கு தான் நிறைய நாலேஜும் வருது. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு ஆத்தரோட புக்கை வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு படிங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ அதான் உங்களோட ரிசல்ட் வந்து கூட்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு முக்கியம். தமிழ் அண்ட் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜிஎஸ் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும். குரூப் 1லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ் தான். ஸோ அதுக்காக மெயின்ஸ் எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஜிஎஸ். அதனால தான் நான் இந்த வீடியோவில் கூட ஜிஎஸ் புக்கை மட்டும் தான் வச்சு வீடியோ போடுறேன்னு தவிர தமிழ் புக் எங்கேயுமே வைக்கல. அதனால் ஜிஎஸ்ஸையும் மேக்ஸையும் எப்படி கேட்டாலும் நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எப்போவுமே எல்லாருமே நார்மலாக 60 கொஸ்டின் 70 கொஸ்டின் போடுறோம். அது கொஞ்சம் ஒரு 80 85 இந்த மாதிரி பார்த்துங்க. எல்லாருமே தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் அங்கே குறைஞ்சா கூட இங்கிட்டு ஏற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் பாருங்கள். தமிழுக்கு வந்து நிறையா புக்ஸ் சொல்கிறாங்க, அவுட் சோர்ஸ் சொல்கிறாங்க. எனக்குமே இப்போ தமிழ் எப்படி படிக்க கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ புக்கையும் படித்து அவங்க கேட்குற 1-2 கொஸ்டின்க்கா அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் 1-2 கொஸ்டினோட வேல்யூவும் எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ தமிழ் வந்து நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஜிஎஸ் அண்ட் மேக்ஸை நல்லா ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் எப்பவும் படிக்கிறதே படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக்கு நிறையா கிளாஸ் போகிறாங்க. நியூ டிஎன்பிசியில் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு புக்கை பற்றியும் போடுறாங்க. ஸோ அந்த கிளாஸ்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து புக் எடுத்து படித்து அந்த பிடிஎஃப்லாம் படித்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இழுத்துரும். டைம் வந்து இப்போ இந்த வருஷம் இந்த 2 மாதத்தோடு முடிஞ்சு 26ல் அந்த ஆனுவல் பிளான் டிசம்பரில் கடைசியில் விடுவாங்க, இல்லாட்டி ஸ்டார்டிங்கில் விடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு தெரில. எக்ஸாம் இல்லைனா யாருமே படிக்காமல் போயிடுவோம். அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்ருங்க. ஏன்னா 26ல் வந்து எலெக்ஷன் வருது. ஸோ அங்கே ஒரு 2 பேருக்கு அவங்களா இருந்தால் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தேவைக்கு மட்டும் இது பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா யூஸ் பண்ணிங்கன்னா கூட
நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கிற ரிலேட்டடாக ஸ்டெடிகிராம் பேஜெலாம் நிறையா இருக்கும். அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுக்குறது, கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம். ஏன்னா நமக்கு வந்தது படிக்க வந்தது மட்டும்தான். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் படிக்கிறத மட்டுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்குமே இன்ஸ்டா வந்து ரொம்ப டைமை பிடிச்சிட்டே இருக்குது. ஸோ ஃபோன் எடுக்கிறேன், வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் இருக்காது. ஸோ இன்ஸ்டா போவேன், இன்ஸ்டா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் நாளாக முடியலை, அதனால தான் வீடியோவும் போடல. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், அதனால தான் இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டேன், படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல பிளான் எப்படியோ அதுக்கேற்றாப்புல இது பண்ணுங்கள். சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணிடுங்க. ஜிஎஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி படிங்க. இதுதான் 2026 சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ தமிழ் மட்டும் அவுட் சோர்ஸ் புக்கு நிறையா இருக்குது, அதை மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்து படிங்க. இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறதே தெளிவாக தான் படிக்கிறோம். இவங்க கேட்குற கேள்விலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் கலைச்சொற்கள்லாம் வந்து எப்படி கேட்குறாங்கன்னு என்னென்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆகுமே தவிர மனப்பாடம் வந்து வேலைக்கு ஆகாது. சில இது மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது தான். ஸோ எதெல்லாம் மனப்பாடம் பண்ணுமோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கள். சில இதுக்கு உங்களுக்கு ஏற்றாப்புல சீக்கிரம் வச்சு ஒரு ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. இதுதான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஸோ எல்லாருமே நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும்போதும், ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸாமோட ரிசல்ட் வரும். அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். குரூப் 2 இப்போ குரூப் 4 படிச்சிருக்கும்போது குரூப் 4க்கான கவுன்சிலிங் போய் அவங்க இது வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து குரூப் 2 வரும்போது குரூப் 4க்கான கவுன்சிலிங் போய் அவங்க போஸ்டிங் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்களோட ரிசல்ட் வர்றது, எக்ஸாம் வைக்கிறது, இந்த மாதிரி அந்த ஆனுவல் பிளான் அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் இருக்குது. ஸோ உங்களோட செல்ஃபை நீங்கள் மோட்டிவேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க. இதுதான் உங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி. ஸோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. ஸோ ஆனாலும் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும், எல்லாமே கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.